நீதிமன்றத்தை பற்றியும் கவலை இல்லை என்றால் நீங்கள் என்ன சுல்தான்களா? நீங்கள் என்ன மன்னர் பரம்பரையா? யோசித்து பார்க்க வேண்டாமா? மானமுள்ள தமிழன் யோசிக்க வேண்டாமா? நான் இதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறேன். அண்ணா அவர்கள் 1949 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி 18ஆம் தேதி ராபின்சன் பூங்காவில் கூட்டம் நடத்துகிற பொழுது அவர்கள் ஒரு சுவரொட்டி போட்டார்கள். அந்த சுவரொட்டியில் கடைசி 13வது பெயர் தான் கருணாநிதியின் பெயர். மேலே இருந்த 12 பேர் எங்கே? அந்த 12 பேருடைய வாரிசுகள் எங்கே? அந்த 12 பேருடைய குடும்பங்கள் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கின்றன? யாருக்காவது தெரியுமா? 13வது இடத்திலே இருந்த கருணாநிதியின் குடும்பம் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் வளைத்து விட்டது, கட்சியை தனதாக்கி கொண்டது. இப்படி ஒரு கட்சியா? கருணாநிதி, கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி. அங்கே ஒரு மானமற்ற ஒரு மனிதர் இருக்கிறார். உதயநிதியினுடைய மகன் இன்பநிதி முதல்வராகுவதை பார்த்துவிட்டுத்தான் நான் சாவேன் என்கிறார். இதைவிட நீங்கள் இப்பொழுதே செத்து தொலைவது சுகமானது. அப்படி ஒரு இழிந்த சாவு உங்களுக்கு வேண்டுமா? இவர்களுக்கு வேற என்ன? சுயமரியாதை சுடர்கள் இவர்கள். சுயமரியாதை என்பதை சுத்தமாக துடை தெரிந்து விட்ட கூட்டம் தானே. எனவே இவரிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும். நான் சென்ற தேர்தல் வருகிற பொழுது என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு வழிபோக்கனின் வாழ்க்கை பயணம் என்று எழுதினேன். ஒரு 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையை. அதை ஐயா அவர்கள் தான் வந்து வெளியிட்டார். திருச்சியில் வெளியிட்ட அந்த கூட்டத்தில் தான் சொன்னேன், மறந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்காளர்கள் வாக்களித்தால் தமிழகமே சுடுகாடாக மாறிவிடும் என்று சொன்னேன். நடந்ததா இல்லையா? எனவே இன்றைக்கு நம்முடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.